கால அமைச்சர் பதவியில் இருக்கணும் அப்படின்னா ஒன்று காலில் விழணும், இல்லைன்னா காசு கொடுக்கணும். ஒருத்தர் அமைச்சரவையில் இருக்காரோ இல்லையோ, ஸ்டாலின் வீட்டு கிச்சன் கேபினெட்ல முக்கியமான ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. அவர் யாருன்னா 10 ரூபா பெருமாள் தான். அவரோட இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு பல அமைச்சர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதுக்காக பல வேலைகளுமே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு சார் மாட்டினாரு. அதனால அவர் அங்கிருந்து விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க. கோயில் உண்டியல்ல கமிஷன் அடிச்சு கிச்சன் கேபினெட் கஜானாவை நிரப்பிட்டு இருக்கனால வெள்ள தாடிக்காரர் அங்க ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சிருந்தாரு. ஆனா தூய்மை பணியாளர் போராட்டத்தை முறையா கையாளாம விட்ட காரணத்தினால, நாட்டாம மாதிரி ஓவரா வாய் விட்டு கெட்ட பேர் வாங்கின காரணத்தினால அவரும் இப்ப விரட்டி அடிச்சிருக்காங்க. ஒரு மாசத்துல உடையிற பாலம், சமத்துவ மாடல் கழிவறைன்னு கொள்ள அடிச்சு இப்ப கஜானாவை நிரப்பிட்டு இருக்கிறது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புள்ளி தான். அமைச்சர் பதவி இல்லாம 10 ரூபா பெருமாள் இப்போ கொஞ்சம் அமைதியா இருந்தாலுமே கரூர்ல முப்பெரும் விழாவை நடத்தி ஒரு நல்ல பேர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அடுத்து நடந்த கரூர் துயரத்துக்கு பின்னாடி அவரோட சதி இருக்கதா மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த நேரத்துல 10 ரூபா பெருமாளை ஓரம் கட்டி அந்த இடத்த தான் பிடிக்கணும் அப்படின்னு திருவண்ணாமலை புள்ளி காய் நகர்த்திட்டு இருக்காரு. இந்த நேரம் பார்த்து 10 ரூபா பெருமாளோட பொறுப்புல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல பெருசா பாலத்தை கட்டி திறந்திருக்காங்க. அந்த பாலத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி தன்னோட சாதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவரோட பேரை சொல்லியிருக்காரு. தன்னோட சாதியை சேர்ந்த ஒரு விஞ்ஞானியோட பேரை தான் வைக்கணும்னு அவரு சொல்ல தலைமையும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. என்னடா சமூக நீதி சனாதன ஒழிப்புன்னு பேசிட்டு சாதி பேரை வைக்கிறோமேன்னு கொஞ்சம் கூட அவங்க யோசிக்க கிடையாது. இந்த நிலையில அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னோட சாதி ஆட்களை எப்படி சரி கட்ட போறோம்னு 10 ரூபா பெருமாள் இப்போ யோசனையில திக்குமுகாடிட்டு இருக்காரு. 10 ரூபா பெருமாளை ஓரம் கட்டணும்னு முத்தான அமைச்சரை துணைக்கு வச்சிருக்காரு தலைமையில இருக்கவர். இப்படிதான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடோட அமைச்சரவை. கமிஷன் அடிச்சு முதல்வரோட வீட்டு கஜானாவை நிரப்புறதுலையும் சின்னவர்கிட்டையும் பெரியவர்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்கு தான் அமைச்சருங்க குறியா இருக்காங்களே தவிர நாட்டு மக்களுக்காக எதுவுமே செய்யறது கிடையாது. ஒண்ணு கஜானாவை நிரப்பணும், இல்லைன்னா காலில் விழணும். இது ரெண்டும் இருந்தாதான் அவங்களுக்கு அந்த அமைச்சரவை பதவி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அங்கிருந்து இடத்த காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போக வேண்டியதான்.